ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நீ சந்தோஷப்படும் அளவிற்கு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியுமா? இதோ சொல்கின்றேன், முழுமையாக கேள். உன் கண்முன்னே உன் துணை வரவேண்டும் என்று நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். எப்படியாவது என் துணையோடு என்னை சேர்த்து வையுங்கள் அப்பா, என்னை தேடி அவரை வர செய்யுங்கள் அப்பா. சில சூழ்நிலை காரணங்களால் நாங்கள் இப்பொழுது பிரிந்துள்ளோம். நாங்கள் இருவரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு என் துணை என் அருகில் இருக்க வேண்டும். எப்படியாவது அவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று நித்தமும் நீ வேண்டிய வேண்டுதலுக்கு இன்று உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. நீ சற்றும் எதிர்பாராத விதமாக உன்னுடைய துணை உன் கண்முன்னே தோன்றப் போகின்றார். தோன்றுவதற்கு அவர் என்ன கடவுளா என்று கேட்கின்றாயா? தங்கமி, உனக்கு என்னை விட, இந்த கடவுளை விட உன் துணைதானே உனக்கு மிகவும் பிடித்த நபர். அவரை பிரிந்து உன்னால் இருக்கவே முடியாமல் என்னிடம் கூட சில சமயங்களில் கடிந்து கொண்டாய் அல்லவா? நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்களா அல்லது வெற்று சிலை மட்டுமா? எதற்காக என் துணையை விட்டு என்னை பிரித்து வந்தீர்கள்? நான் எப்பொழுது என் துணையுடன் சேர்வேன் என்று துணையின் மீது இருக்கும் அதீத அன்பினால் என்னை கூட பலமுறை கடிந்து கொண்டாய். இதன் மூலமாகவே எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே, உனக்கு என்னை காட்டிலும் உன் துணை எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு பிடித்தமானவர் என்று. அப்படி இருக்கையில் எப்படி நான் உன்னை வாழ்க்கை முழுவதும் கண்கலங்கி விட்டு விடுவேன்? சில விதியால் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள். ஆனால் இனி விதி நினைத்தாலும் சரி, மற்றவர்களின் சதி நினைத்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்கவே முடியாது. இனி வாழப்போகும் வாழ்க்கை நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து அன்பை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள். கஷ்டம் முடிந்துவிட்டது, கவலைகள் முடிந்துவிட்டது. உன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் கடந்த காலமாக மாறி உன்னுடைய எதிர்காலம் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகின்றது. நான் சொல்வதெல்லாம் கதையல்ல தங்கமே, நிஜமாகத்தான் சொல்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாறுதலை நீயே உணரப்போகின்றாய். இப்பொழுது என் வாழ்க்கை நிம்மதியான பாதையில் பயணம் செய்கிறது என்று உன் நாவிலேயே சில நாட்களில் வரப்போகின்றது. உன் துணையை உன் கண்முன்னே நிறுத்தி உன்னை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகின்றேன். அப்பா, நான் நித்தமும் உங்களிடம் பிரார்த்தனை செய்தது இப்பொழுது நடந்துவிட்டது. மிக்க நன்றி அப்பா. இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் துணை ஒருவரே என்னுடைய சந்தோஷம். அவர் இருந்தால் என் போதும். இனி வாழ்க்கையில் எந்தவித கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன் என்று நீ கூறுவாய். என் ஆலயம் தேடி வந்து எனக்கு நன்றியும் கூறுவாய். தங்கமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன் துணையுடன் வாழு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.